Hey guys, welcome back to my channel Catherine Vlog. இன்னைக்கு நேச்சுரலான என்னோட பேபி ஹேரை நான் எப்படி ஸ்டைல் பண்றது பார்க்கலாம். இந்த வீடியோல அகாரோட பிரஷ் யூஸ் பண்ணி தான் நான் என்னோட ஹேரை ஃபுல்லாவே ஸ்டைல் பண்ண போறேன். இந்த அகாரோ பிரஷ் நீங்க வாங்க போறதா இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வாங்கலாமா வேண்டாமா டிசைட் பண்ணலாம். இந்த அகாரோ பிரஷோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் எப்படி யூஸ் பண்ணோம் எல்லாமே இந்த வீடியோல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பிக் சைஸ் ஒரு ப்ரஷ், இது ஸ்டைலிங் ப்ரஷ். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் வரும். இங்க உங்களுக்கு இங்க வந்து செட்டிங்ஸ் இருக்கு. ஆஃப், ஆன், கோல்ட் ஹேர் பிளாஸ்ட் பண்ணும், ஹாட் ஹேர்லேயே வந்து லோ அண்ட் ஹை. இதுதான் என்னுடைய ஹேர் வாஷ் பண்ண, ஏர் ட்ரை பண்ண. நான் எந்த டூல்ஸுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஏர் ட்ரை பண்ண என்னோட ஹேர். ஸோ எனக்கு நேச்சுரலாகவே வந்து வேவி ஹேர். ஸோ இந்த ஹேர் நான் எப்படி ஸ்டைல் பண்ணுறது பார்க்கலாம் யூஸிங் திஸ் அகாரோ ஸ்டைலிங் ப்ரஷ். உங்களுக்கு இதுக்கு என்னெல்லாம் தேவை? டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் டூத் கோம் அண்ட் ஒரு நார்மல் கோம், லாரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம். ஸோ இதுதான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு ஸ்டைலிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டைலிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் ப்ரொடெக்டன், ஹீட் ப்ரொடெக்டன் மாதிரி யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் வேற ஏதாவது ஹீட் ப்ரொடெக்டன் ஸ்ப்ரே வச்சுருக்கீங்க, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஹேரை நான் எப்படி ஸ்டைல் பண்ணுறது ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டீடாங்கிள் பண்ணிடுறேன். ஸோ இந்த டேங்கிள் வந்து நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணீங்கன்னா, மேலே ரூட்ஸ்லேருந்து நீங்கள் போகக்கூடாது. எப்போவுமே டேங்கிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரூட்ஸ்லேருந்து நீங்கள் போகவே கூடாது. ஒரு ஹேண்டில் இந்த மாதிரி டைட்டாக இங்கே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க டேங்கிள்ஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி இங்கே ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் தென் மேலே இருக்க ஹேரை நீங்கள் பொறுமையாக டேங்கிள் ரிமூவ் பண்ணீங்கன்னா அழகாக ரிமூவ் ஆகிடும். ரீசெண்டாகவே எனக்கு ஹேர் ஃபால் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் தெரியணும்னா கீழே காமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேம் இந்த சைடு நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு டூல் யூஸ் பண்ணுறதுக்கும் முன்னாடி உங்கள் ஹேர் வந்து எந்த டேங்கிள்ஸுமே இருக்கக்கூடாது. நம்பர் 1, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது டேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் அந்த அளவுக்கு நீட்டாக வராது. ஓகே, ஸோ நல்லாவே டீடேங்கிள் பண்ணிட்டேன். என்னுடைய நேச்சுரலான ஹேர் வாஷ் பண்ணிட்டு ப்ளோ ட்ரை எந்த டூல்ஸுமே யூஸ் பண்ணல, எந்த சீரம் எதுவுமே நான் போடல. ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணி ஏர் அப்படியே ஏர் ட்ரை பண்ணது தான். சென்டர் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் சீரம் ஒன் சைடுக்கு இந்த லென்த்துக்கு ஓகே 2 பம்ப்ஸ் எடுப்பேன். 1, 2 பம்ப்ஸ் ஆஃப் சீரம். இதை நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹேர்ல மட்டும்தான் இது படணும், ரூட்ஸ்ல படக்கூடாது. ஜஸ்ட் ஹேர்ல மட்டும் இப்படி ரஃபா பண்ணிக்கோங்க. இது சீரம் போட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா ஹேர் வந்து பேபி ஹேர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகி நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். இந்த சீரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சீரம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஆஃப்ல இருக்கு. ஜஸ்ட் இந்த ஒரு ரிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிங்கை இப்போ ரொட்டேட் பண்ணினா ஆன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரொட்டேட் பண்ணும்போது கோல்ட் ஏர் வரும். அண்ட் செகண்ட் வந்து ஹாட் ஏரே வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்பீட்ல வரும். அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட்ல வரும் ஹாட் ஏர். எப்பவுமே ஃபுல் வெட்ல வந்து நீங்க எந்த ஒரு டூல்ஸ், கோம் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு 75 to 80% ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க கோல்ட் பிளாஸ்ட் யூஸ் பண்ணி பிளாஸ்ட் ட்ரை பண்ணிக்கலாம். விச் இஸ் ஜஸ்ட் கோம் பண்ணிங்கன்னா லைட்டா ட்ரை ஆயிடும் ரூட்ஸ் எல்லாமே. ஸோ கம்ப்ளீட்டா வெட்டான ஹேர்ல வந்து நான் ஜென்ரலி ஹீட்டான ஒரு ஸ்டைலிங் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இப்போ என் ஹேர் வந்து கம்ப்ளீட்டா 100% ட்ரை ஆயிருக்கு. இப்போ வந்து நான் ஹீட் வந்து ஹைல வச்சுட்டு நான் ப்ளோ ட்ரை பண்ணி காட்டுறேன். நான் எப்படி பண்றேன்றதை பாருங்க. ஸோ ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ரஷ் ஆன் பண்ணிட்டு ஹீட் செட்டிங்ஸ்ல ஹை ஸ்பீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க செக்ஷன் பை செக்ஷன் கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ எப்பவுமே கீழே இருக்க செஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மேல இருக்க செஷன் போங்க. அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. இந்த ப்ரஷோட நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் நான் மியூட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு மட்டும், இந்த பார்ட்டுக்கு மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்.
ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் கிளியராக பாருங்கள். ஸோ நான் கீழே இருக்க ஹேர் வந்து ப்ரஷ்ல வர மாதிரி நான் கீழே ஒரு லைட்டாக எண்ட்ஸில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ரொட்டேட் மாதிரி கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு நேச்சுரலாகவே வேவி ஹேர்னால நான் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் ரொட்டேட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கோம் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு வரும். ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா இதோட ஹாட் ஏர் வந்து நம்ம ஸ்கேல்ப்ல படாது. நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க நார்மலா கோம் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஹேர்ல மட்டும்தான், ஹேர் மிட் லென்த் அப்புறம் ஹேரோட எண்ட்ஸ்ல மட்டும்தான் அந்த ஹாட் ஏர் படும். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாகவே பண்ணீங்கனாலுமே ஒன்றுமே ஹேர் ஃபால்லாம் இருக்காது. ஸோ நீங்க ரிப்பீட்டடாக பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹேரோட டெக்ஸ்சர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தாலே நல்லாவே தெரியும். நல்ல ஒரு ஸ்மூத்தா ஸ்ட்ரெயிட்டா ஸ்லீக்கான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மேனேஜபிளா இருக்கும் என்னோட ஹேர் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி. ஸோ திருப்பி நான் ஒரு தடவை நல்லாவே கோம் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே பேபி ஹேர்ஸ் இருக்கனால எனக்கு கொஞ்சம் ரிப்பீட்டடா பண்ணா நல்லா கண்ட்ரோலபிளா இருக்கும். இதே நான் சேம் அந்த சைடுமே பண்ணிக்கிறேன். எண்ட்ஸ் மட்டும் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நல்ல ஒரு வேவியான எஃபெக்ட் கிடைக்கும். எஸ், இப்போ நான் கம்ப்ளீட்டாகவே ஸ்டைல் பண்ணிட்டேன். அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி ஹாட் ஹேர் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாகவே ப்ளோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சில்கியாக மேனேஜபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் சீரம் போட்டுப்பேன். ஜஸ்ட் சேம் ஒரு 1 பம்ப், ஒரு 1 ஃபுல் பம்ப். இதை திருப்பி நல்லா ரப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு மிட் லென்த் அண்ட் கீழே மட்டும் ஹேர் ரூட்ஸ்ல படாம ஹேர்ல மட்டும். ஓகே, ஹேர் ரூட்ல படக்கூடாது சீரம். பட்டா ரொம்ப ஆயிலி ஆயிடும். மெயினா எண்ட்ஸ்ல நல்லா போட்டுக்கோங்க. எண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். கையில ரிமைனிங்கா இருக்கிறத வந்து லைட்டா இப்படி பண்ணீங்கன்னா அந்த பேபி ஹேர்ஸ் எல்லாமே லாக் ஆகும் லைட்டா. ஸோ தட் அந்த ஆயிலி எஃபெக்டும் இருக்காது, ஹேர் பார்க்க ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அண்ட் பேபி ஹேர்ஸ் எதுவுமே தெரியாது. எனக்கு கொஞ்சம் பேபி ஹேர்ஸ் இருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:25 5 minutes 25 seconds ஆயிருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி பார்ட்டிஷன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் போனி டெயில் போடுறீங்கன்னா போனி டெயில் போட்டுக்கலாம். நீங்கள் லூஸ் ஹேர் கூட விடலாம். இல்லைன்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஹேர் ஏதாவது ஸ்டைல் பண்ணுறதா இருந்தால் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ரொட்டீன் கரண்ட்லி. அகாரோ ப்ரஷ் யூஸ் பண்ணி என்னோட ஹேர் வந்து நான் எப்படி ப்ளோ ட்ரை பண்ணேன்னு நீங்கள் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம் இப்போ. இதோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இதோட டைம். ஸோ நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஒரு 5 minutes தான் ஆச்சு எனக்கு இந்த ஃபுல் ஹேருமே நான் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. 5 minutes. எனக்கு யூஸ்வலாக இந்த ஹேர் லென்த்துக்கு ப்ளோ ட்ரை பண்ணிட்டு அண்ட் தென் நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணுவேன் யூஸிங் அயன் மிஷின். அயனிங் மிஷின் வச்சு நான் ஒரு ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு ப்ளோ ட்ரை பண்ணேன்னா எனக்கு 20 to 25 minutes, half an hour கூட ஆகும். ஏன்னா செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து நான் அப்படி பண்ணால் மட்டும்தான் என்னோட ஹேர் மேனேஜபிளாக இருக்கும். பட் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பண்ணும்போது 5 minutesலேயே குயிக்காக நான் வந்து ஃபுல் ஹேருமே ஸ்டைல் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் பண்ணேன். நீங்கள் கேர்ளாக வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நான் கீழே லைட்டாக வந்து ஒரு கேர்ள் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் எனக்கு அந்த கொஞ்சம் பேபினஸுமே வந்து இருக்கும் என்னோட ஹேரில். கம்ப்ளீட் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் இதுவே நான் ஸ்ட்ரைட்னிங் மிஷின் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபினிஷுமே எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் இது வந்து ஒரு ப்ளோ ட்ரை எஃபெக்ட் கொடுக்கும், சலூன் எஃபெக்ட் கொடுக்கறதுனால எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அது ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹேர் ஃபால் ரிடக்ஷன். இந்த ப்ரஷ்ல எந்த மேஜிக்குமே இல்லை ஹேர் ஃபால் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு. பட் இதோட யூசேஜ் நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் வர ஹாட் ஏர் வந்து நம்ம ஸ்கேல்ப்ல படுறது இல்லை, ஹேர்ல மட்டும்தான் படுது. ஸோ ஸ்கேல்ப்ல ஹாட் ஏர் படாததுனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்காது. நம்ம வந்து ப்ரஷ் அண்ட் ப்ளோ ட்ரை இப்படி வச்சு ப்ரஷ் நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ப்ளோ ட்ரைல இருக்க ஹாட் ஏர் ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஸ்கேல்ப்ல தான் படும் அண்ட் ஹேர் ஃபாலுமே நம்மளுக்கு நிறைய இருக்கும். அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா குவிக்கா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போறோம், யூஸ்வலி நம்மளுக்கு ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் ட்ரை பண்ணி அது இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டிஷன் கொண்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். ஆனா இது வந்து ரொம்ப குவிக்கா ஒரு 3 minutes 4 minutesன்றது எனக்கு வந்து அதனாலே நான் இந்த அகாரோட ப்ரஷ் வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 சம்திங். நான் இங்கே மேலே கொடுக்குறேன் இதோட ப்ரைஸ் என்னன்னு. நைக்கால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்களும் வந்து இதை பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் காமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள்
இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இதோட யூசேஜ் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ தட் இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட். நான் இதை ஆன் பண்ணி காட்டுறேன். இதோட சவுண்டு தான் இதோட நெகட்டிவே. ஸோ ரொம்ப சவுண்டா இருக்கும். பட் எனக்கு வந்து சவுண்ட் ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியல. ஏன்னா எனக்கு டைம் சேவ் பண்ணி குடுக்குறதுன்றதுனால எனக்கு ஓகே அப்படின்ற மாரி நான் இத வாங்கிட்டேன். இந்த அகாரோ பிரஷ் இருக்கறனால குயிக்காவே என்னால ப்ளோ ட்ரையும் பண்ண முடியுது, ஸ்டைலும் பண்ண முடியுது. அண்ட் ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆயிருக்குன்னா, ஒய் நாட்? இதுக்கு ஒரு பெரிய எஸ். ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட்ட கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, நான் இத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது ஒரு நல்ல ரிசல்ட் குடுத்துருக்கு. பேசிக்கா ஒரு டைம் சேவிங் ஆன ஒரு டூல் இது. ஸோ அதனால சவுண்ட் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சவுண்ட் அப்படின்னா நீங்க தாராளமா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எவ்ரி நியூ வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in my next video. Bye.